இந்த வெகுளித்தனம் இருக்கிற வரைக்கும் குரு ஏதோ ஒரு வகையில் ஆனா இவங்களை காப்பாத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்க ஞானத்தை வந்து இவங்க ஏதோ ஒரு வகையில சேவைகளா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறப்போ குரு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. முக்கியமா அந்த மண் பெண் பொண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போய் ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ல மாற்ற மாதிரி, இது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் அவங்களுடைய ஆசைகள்னால பிரச்சனைகளை சிக்கக்கூடிய அமைப்பை வந்து குரு தசா காலங்கள்ல கொடுத்துருவார். நல்ல லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும். குரு எங்கேயாவது ஒரு இடத்துல 6, 8, 12ங்கிற ஒரு விஷயத்துல போய் அந்த கோச்சாரத்துல அவங்களுக்கு அன்னைக்கு இருக்கு. இந்த மது அருந்தக்கூடிய ஒரு நேரத்துல குரு வந்து அந்த இடத்துல ஒரு வேலையை காட்டுவார். அதாவது குருவோடைய பிளெஸிங்ஸ் தான் இவங்க வாங்கணும். குருவோட பிளெஸிங்ஸ் தாழ்ந்து பணிஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்புல இருந்துட்டாலே குரு வந்து இவங்களை காப்பாத்திடும். குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயத்துல கை வைப்பார். அந்த 6, 8, 12ல போய் குரு உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா லைஃப் பார்ட்னர்னாலேயோ இல்ல ஒரு குழந்தை பிறப்பின் மூலியமாவோ ஏதோ ஒரு பாடத்தை பயங்கரமா சொல்லி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். முதல் சாஷ்டாங்கமா போய் விழுந்துடணும். அப்புறமா அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியா நேருக்கு நேரா நின்று வழிபாடு பண்றப்ப இவங்களுக்கு ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். இப்ப மேஷராசி அப்படின்னு பாக்குறப்போ 1, 4, 7, 10 அந்த கேந்திரஸ்தானத்துல இருக்கப்போ ரொம்ப நல்லா இருக்கும். 9ல இருந்தாலும் நல்லா இருக்கும். இதே நான் சொன்ன மாதிரி 6, 8, 12 அப்படின்னு வரப்போ இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மேஷராசிக்காரங்க அப்படின்னாலே ஜென்ரலாவே வந்து அவங்க துடுக்கான ஆட்களா நம்ம பார்க்கப்படுது. இப்ப குரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஞானத்தை கொடுக்கறதுக்காக சில போராட்டங்களே போராடுவாருன்னே சொல்லலாம் மேஷத்துக்கு. ஏன்னா மேஷத்துக்கு அந்த சிந்திக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கறது அவசரப்பட்டு ஆரம்ப கால நிலைகள்ல அந்த மாதிரி இருப்பாங்க. அவசரப்பட்டு தானா போய் முன்னாடி நின்று உதவி பண்றது, இந்த மாதிரிலாம் உள்ளுக்குள்ளேயே அசிங்கப்பட்டுட்டு வர மாதிரி சில விஷயங்கள். ஏன்னா குருங்கிறது குரு நல்லா இருந்தாதான் நம்ம வந்து ஒரு மரியாதையான ஒரு இடங்கள்லயே இருக்க முடியும். பொதுவாகவே மேஷராசிக்கு வந்து அந்த லீடர்ஷிப் ஸ்கில் அப்படிங்கிறது உண்டு. இவங்க ஆளுமையானவங்க, தன்னை மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், ரெக்கக்னிஷன், அந்த வேலிடேஷன் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களுக்கு சில காலங்கள் ஆகும். மேஷத்துல இருக்கவங்களுக்கு வந்து அந்த மரியாதை என்ன அப்படிங்கிறது புரியறதுக்கு வார்த்தைகளால சரி பண்றதுக்காக குரு அப்படிங்கிறவங்க வருவாங்க. அதாவது இவங்க ஆலங்குடிக்கு போய் வழிபாடு பண்றது, ஆலங்குடி ஸ்தலங்களுக்கு போறது, அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இயற்கையாவே ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது மேஷராசிக்கு இருந்தாலுமே தவறான குருட்ட போய் முதல் போய் விழுவாங்க. அதாவது தவறான குருன்னா அவசரப்பட்டு நம்பிடுறது இவங்கதான் அப்படின்னு நம்பி, அதுக்கப்புறம் குரு ஒரு ஞான தெளிவை கொடுத்து தெய்வ அனுகிரகம் அப்படிங்கறத ஒண்ணு கிடைச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து மேஷராசிக்காரங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்ங்கிறது எப்படின்னா ஒரு 35 வயசுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல தான் வந்து அந்த குரு ஸ்தானத்துக்கான விஷயங்களை வந்து அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதே அவங்களுக்கு வரும். அது வரைக்குமே இந்த வெகுளித்தனம் இருக்கிற வரைக்கும் குரு ஏதோ ஒரு வகையில் ஆனா இவங்களை காப்பாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மேஷத்துல இருக்கவங்களுக்கு வந்து இந்த கீழே விழுந்து பெருசா அடிப்படாம காப்பாத்துறது குருவா தான் இருப்பாங்க. மேஷத்துக்கு தொழில், இவங்க வந்து தொழில் சூஸ் பண்றது, சனி சம்பந்தப்பட்டவங்களுக்கு வேலை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றப்ப குரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. படிப்புக்கு நிறைய மேஷராசிக்காரங்கெல்லாம் வந்து சொல்லாம உதவி பண்ணணும். அப்படி சொல்லாம உதவி பண்றப்போ மேஷராசிக்காரங்களுக்கு அந்த லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, இவங்க கிட்ட இருக்க ஞானத்தை வந்து இவங்க ஏதோ ஒரு வகையில சேவைகளா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறப்போ குரு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஆலங்குடி போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது, அதே போல தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் அங்கிருந்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றதுமே வந்து இவங்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். இப்போ வந்து ஸ்தலங்களுக்கு அவங்களால போக முடியல அப்படின்னா வீட்ல இருந்து பரிகாரங்களோ இல்ல ஏதாவது வழிபாடோ பண்ண முடியுமா மேம்? வீட்டுல வந்து இவங்க தட்சிணாமூர்த்தி போட்டோ வச்சு வழிபாடு பண்றது, அதே மாதிரி பக்கத்துல ஏதாவது குழந்தை கிருஷ்ணரையும் வச்சுட்டு இவங்க வழிபாடு பண்றப்போ கிட்டத்தட்ட மேஷராசிக்காரங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு குழந்தைத்தனமான சில விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். இதை வந்து ஒரு தெளிவு நிலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணர் ஒரு குழந்தை வடிவத்துல இருந்து வழிபாடு பண்றப்போ இந்த மேஷத்துக்கு ஒரு வகையில கிருஷ்ணருங்கிறவர் காப்பாத்திட்டே இருக்க மாதிரி ஒரு அமைப்பு. இந்த விஷ்ணு வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகள்ல வழிபாடு பண்றது, முடிஞ்சா வீட்டுல இருந்து வழிபாடு பண்றாங்கன்னா காலையில ஒரு லைட்டான ஒரு ஃபுட்டா சாப்பிட்டுட்டு வீட்டுல ஒரு சுண்டல் வச்சுட்டு வழிபாடு பண்றது, முடிஞ்சா இவங்க யங்ஸ்டரா இருக்காங்கன்னா காலையில இவங்க விரதம் இருக்கலாம்.
இப்போ வயோதிகத்துல இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் வந்து விரதம் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு லைட் ஃபுட்டா சாப்பிட்டுட்டு பண்ணிட்டாங்க, ஒரு விரதம் இருந்து ஒரு பரிகாரம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு குரு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ரிஷபம் தான் சுக்கிரன். சுக்கிரனுக்கு குரு பகை அப்படின்னு இருக்கப்ப இங்க குருவால சுக்கிரனுக்கு புரிய வைக்க ஒரு ஒரு போராட்டம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து குரு அப்படிங்கிறவர் ஞானத்தை சொல்லக்கூடியவரா இருக்கப்போ சுக்கிரன்கிறவர் வந்து ஆசைகள், அந்த டிசையர்ஸ், அந்த ஒழுக்கத்துக்கு வரணும். ரிஷபத்துல இருக்கவங்க அந்த ஒழுக்கத்துக்கு வர வரைக்கும் இந்த குரு சுக்கிரன் போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு தான் வந்து மரியாதைக்கான ஒரு ஒரு கிரகமா பார்க்கப்படுது இல்லையா? அப்போ இவங்களுக்கு வாழ்க்கையில மரியாதை வரணும் அப்படின்னா தன்னுடைய குருமார்கள் அப்படிங்கிறவங்களை வந்து இவங்க மதிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு வந்து முதல் தன்னோட டிசையர்ஸ் தான் எல்லாமே. இப்போ ரிஷபத்துல இருக்கவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம போய் சொல்றப்போ ஆல்ரெடி அவங்க மைண்ட் பிக்சடா தான் இருக்கும். நான் வந்து இவ்வளவுதான் கேட்பேன், இதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன், என்ன சொன்னாலும் இல்ல நீங்க அவங்கள தவறா பேசிட்டீங்க, நீங்க இப்படி பேசியிருக்க கூடாது. ஜென்ரலாவே ரிஷபத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ரிஷபத்துல பிறக்கிறாங்கனாலே பெண் சாபத்தோட அந்த குலத்துல ஏதாவது ஒரு பெண் சாபம் இருக்கும். அப்போ அந்த பெண் சாபம் இருக்கிற பட்சத்துல குலதெய்வம் அனுகிரகம் ரிஷபத்துல இருக்கவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு குலதெய்வம் தெரியாமையும் இருக்கும். அப்படி குலதெய்வம் தெரியாம இருக்கிறப்போ இங்க குரு அப்படின்னு வரப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அவமானங்களை கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கறத வந்து குரு செஞ்சிருவார். ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆசைகளாலேயே நீங்க அழியறீங்க. முக்கியமா அந்த மண் பெண் பொண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போய் ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ல மாற்ற மாதிரி, இது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் அவங்களுடைய ஆசைகள்னால பிரச்சனைகளை சிக்கக்கூடிய அமைப்பை வந்து குரு தசா காலங்கள்ல கொடுத்துருவார். புரிய வைக்கிறதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருவார். அதனால அந்த நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அப்படிங்கிற மாதிரி ரிஷபம் இருந்துடணும். சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அவங்கனால ஒரு ரிஷபத்துல இருக்கவங்கனால அவங்க வந்து யாராவது ஒருத்தவங்களை போய் இவங்க என்னுடைய குருன்னு ஏத்துக்கிறது நல்லது. அந்த குரு சொல்றதை கேட்டு இருந்துகிட்டாங்கன்னா குரு காப்பாத்திரும். எனக்கு அந்த குரு கிட்டயே கத்துக்கிட்டு அந்த குருவையே தவறா பேசுறதோ இல்ல அந்த குருவை தாண்டி நான் நல்லா வந்துருவேன், அந்த குருவையே ஒரு காம்படிட்டரா பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில ரிஷபராசிக்கு உண்டு. அந்த மாதிரி அவங்க இருந்துட்டாங்க, தன்னை வளர்த்தி விட்டவங்களுக்கே ஒரு துரோகம் பண்ணணும்னு நினைச்சாலோ தாண்டி போகணும்னு நினைச்சாலோ குரு திசை வரக்கூடிய காலங்கள், அதாவது குரு திசைங்கிறது கோச்சார முறைப்படியும் வரும், அந்தர் திசை முறைப்படியும் வரும். குருக்குன்னு சில காலகட்டங்கள் இருந்தாலும் குருக்கு ஒரு 16 வருஷம் காலம் இருக்குன்னாலும் குரு இருக்கக்கூடிய இடம் ஒரு ராசியில போய் இருக்கக்கூடிய இடம் ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷ காலமும் ஏதாவது ஒரு பாடத்தை கற்பிக்காம குரு கிளம்பாது. அதே மாதிரி அந்த கோச்சாரங்கள்ல கூட ரிஷபத்துல இருக்காங்க, நல்ல லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு அந்த கோச்சாரம் அங்க குரு எங்கேயாவது ஒரு இடத்துல 6, 8, 12ங்கிற ஒரு விஷயத்துல போய் அந்த கோச்சாரத்துல அவங்களுக்கு அன்னைக்கு இருக்கு. எல்லா நாளும் நம்மளால கோச்சாரத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா ஒரு சில நேரங்கள்ல நான் சொன்னேன் இல்லையா, இந்த மண் பொன் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மது அருந்தக்கூடிய ஒரு நேரத்துல குரு வந்து அந்த இடத்துல ஒரு வேலையை காட்டுவார். எங்க புத்தி மாறுதுங்கிறதெல்லாம் குரு கவனிக்கும். அப்படி இருக்கப்போ ஒரு பாடத்தை கற்பிக்காம போகாது. அப்போ அந்த குரு பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இவங்களுக்கு. இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்றது அப்படிங்கறத விட குருமார்கள் யார் இருந்தாலும் சரி, குரு ஸ்தலங்கள் எதுவா இருந்தாலும் சரி, ஏதாவது தனக்கான ரிஷியவோ இல்ல சித்தர்கள் வழிபாடு அந்த மாதிரி பண்றது அப்படிங்கிறது அந்த குரு பலத்தை வாங்கிட்டு, அதாவது குருவோடைய பிளெஸிங்ஸ் தான் இவங்க வாங்கணும். குருவோட பிளெஸிங்ஸ் தாழ்ந்து பணிஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்புல இருந்துட்டாலே குரு வந்து இவங்களை காப்பாத்திடும். இப்ப மிதுன ராசி அப்படின்னு பாக்குறப்ப நான் சொன்னேன் இல்லையா, இவங்களுக்கும் வந்து புதன் ஆகாது, குருக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கப்ப குரு என்ன பண்ணுவாருன்னா கை எங்க வைப்பாருன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கையில கை வைப்பார். அதே மாதிரி குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயத்துல கை வைப்பார். இவங்களுக்கு குரு அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துக்கிறது நல்லது. அதாவது 1, 4, 5, 7, 10ஆம் ஸ்தானம் 11வது ஸ்தானத்துல எல்லாம் குரு இருந்துட்டாருன்னா ஓகே. அந்த 6, 8, 12ல போய் குரு உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா லைஃப் பார்ட்னர்னாலேயோ இல்ல ஒரு குழந்தை பிறப்பின் மூலியமாவோ ஏதோ ஒரு பாடத்தை பயங்கரமா சொல்லி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா இந்த மிதுனத்துல இருக்கவங்களுக்கு வந்து டியூவல் மைண்ட் இருக்கக்கூடியவங்களா இருக்கிறப்ப மதிக்கணும் மதிக்க கூடாது அப்படிங்கிறத இந்த மிதுன ராசிக்காரங்களே முடிவு பண்றதா இருக்கும். இவங்களுக்கும் வந்து குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி சில ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு விஷயத்த நம்பிட்டாங்கன்னா
அவ்வளவு சீக்கிரம் அவங்க மனசை மாத்த முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த குரு உபதேசம் பண்றது அப்படிங்கிறது வந்து மிதுனத்துக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்கணும். அவங்களுக்கு பிடிச்சவங்க சொல்றத மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. அந்த பிடிச்சவங்க சொல்றது நல்லதா சொல்றாங்களா கெட்டதா சொல்றாங்களா, அது சரியா தவறான ஆராயக்கூடிய தன்மைக்கு அவ்வளவு சீக்கிரம் மிதுனத்தினால போக முடியாது. அந்த சமயங்கள்ல தான் இந்த மிதுனத்துல இருக்கவங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல படிக்கிறப்ப அவ்வளவு சீக்கிரம் படிப்பு ஏறாம போறதோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகக்கூடிய அமைப்பெல்லாம் மிதுனத்துக்கு இருக்கும். அப்ப இவங்களுக்குலாம் வந்து குருவை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படின்னா, இவங்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நிறைய குரு வழிபாட்டு முறைகள், இவங்களெல்லாம் வாரம் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் குருவை நேருக்கு நேரா நின்று வழிபாடு பண்ண வைக்கிறது, ஏதாவது சர்வீஸ் ஓரியன்டா அந்த கோயிலே பண்ண வைக்கிறது, அதாவது வர குழந்தைங்களுக்கு ஒரு பென் கொடுக்கறது, ஒரு நோட்டு கொடுக்க வைக்கிறது, கொஞ்சம் இந்த குருவா இருக்கவங்களுக்கு எப்படி நம்ம பணிஞ்சு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த குழந்தையிலிருந்தே மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஜென்ரலாவே மிதுன ராசிக்காரங்கன்னு பாக்குறப்போ அவங்க அம்மா அப்படிங்கிறவங்க ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க. இந்த அம்மா வந்து ஒரு நல்ல குருவா இவங்களுக்கு அமைஞ்சிடணும். ஜென்ரலாவே மிதுன ராசிக்காரங்களுக்கு அம்மான்னு வரப்போ ஒரு சண்டை வரும், ஒரு ஆர்குமெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். லேட்டர் ஆன் ஸ்டேஜ்ல தான் ஐயோ எங்க அம்மா எனக்கு இவ்வளவு நல்லது பண்ணனாங்க, ஆனா நான் புரியறதுக்கு எனக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வரப்போ, அது முக்கியமா இப்ப மிதுனத்துல இருக்கவங்க மிதுனத்துல இருந்து வரப்போ அந்த அஷ்டங்கம், அதாவது அஷ்டங்கம் சொல்றது மிதுனத்துல இருந்து மகரம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது 8வது இடம். அந்த 8வது இடத்துல வரக்கூடிய ஒரு ராசியில அம்மாவோ அப்பாவோ இருக்கிறாங்க, இல்ல குரு இருக்கிறாங்க, இவங்கள்ட்டலாம் ஆகிய பண்ணிட்டு இருப்பாங்க இந்த இந்த அஷ்டமத்துல வர்றதுல. அதே மாதிரி 6ஆம் ஸ்தானத்துல என்ன ரிலேஷன்ஷிப்ல யாரை மீட் பண்றாங்களோ அவங்க ஜாதக கட்டத்துல இருந்து 6வதுல என்ன இருக்குதோ அந்த ரிலேஷன்ஷிப், அதாவது ஃப்ரெண்டோ இல்ல அவங்க லைஃப்ல மீட் பண்ற லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல கலீக்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க மூலியமா ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பெரும்பாலும் குரு என்ன பண்ணிடுவாருன்னா திருமண பாக்கியம் அப்படிங்கிறத மிதுனத்துக்கு கொஞ்சம் தள்ளியே வச்சிருவார். கொஞ்சம் போராட்டம், குழந்தையும் விஷயத்திலும் கொஞ்சம் தள்ளியே வச்சிருவார். அவ்வளவு சீக்கிரம் அந்த குழந்தை பிறப்புக்கு வரம் கொடுக்கறதோ திருமணத்துக்கு சரியான ஒரு அமைப்பு கொடுக்கறதோ செய்ய மாட்டார். ஏர்லி மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்து செகண்ட் மேரேஜ் போகிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸை கொடுத்துருவார் குரு சரியில்லை அப்படின்னா. இல்லைன்னா குழந்தையில இஷ்யூஸ் கொடுப்பாரு, இல்லைன்னா இவங்களுக்கு தான் ரொம்ப லேட் மேரேஜ் ஆகுறது, நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்லாம் வந்து குரு கொடுத்துரும். அப்ப இவங்கெல்லாம் இவங்களோட யூட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிறது, கோயில்ல போய் துளசி தீர்த்தம் வாங்கி குடிக்கிறது. அதே மாதிரி இப்ப சிங்கப்பெருமாள் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த சிங்கப்பெருமாள் என்ன தெய்வத்தை அவங்க வழிபாடு பண்றாங்களோ அவங்களே குருவா ஏத்துக்கணும். அவங்களுடைய ஸ்லோகங்கள் கேட்கறது, அதன் மூலியமா ஏதாவது ஒரு ஃபாலோ பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இவங்க இருந்துகிட்டாங்க அப்படின்னா சேஃபர் சைடு. இவங்கெல்லாம் வந்து விஷ்ணு பெருமாள் வழிபாடே பண்ணுனா கூட மேலோட்டமா பண்றது அப்படிங்கிறத விட கொஞ்சம் இன்டெப்தா போய், இன்டெப்துங்கிறது நான் சொல்றது எப்படின்னா அவங்களுடைய கதைகள் கேட்டு அந்த தெய்வங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதுல இருந்து என்ன விஷயம் நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்படி அவங்க கத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய மிதுனத்துக்கான ஒரு லைஃப் ஜேர்னின்னு பாக்குறப்போ அதுக்குள்ள வரக்கூடிய அந்த 3 நட்சத்திரங்களோட அமைப்புக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருந்தாலுமே இவங்களுக்கு அந்த டிராவலிங்கிறது சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். டிராவல் மூலியமா குரு ஏதாவது ஒரு பாடத்தை இவங்களுக்கு உணர்த்திட்டே இருப்பார். ஏதோ ஒரு வகையில ஆன்மீக பாதைக்குள்ள மிதுனம் போயிடுவாங்க. அப்படி மிதுனம் போகிறாங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு சரண்டரிங் அப்படின்னு ஒண்ணு இருந்தா மட்டுமே லைஃப் இவங்களுக்கு செட்டில் ஆகும். இல்லைன்னா இந்த குரு என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த அவமானம் சுத்தி நம்ம பட்டுக்கிட்டு இருக்கோங்கிற விஷயத்த புலப்பட விடவே மாட்டார். எனக்கு என்ன பரவாயில்ல, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு. மிதுனத்துல இருக்கவங்க டீச்சிங்ல நிறைய இருப்பாங்க. அப்போ அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு வரப்போ அசுரனா மாறிடக்கூடாது. ஏன்னா அங்க சுக்கிரன் சில வேலைகள் பார்க்கும் மிதுனத்துக்கு. புதன் என்ன பண்ணும்னா, நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருப்பாங்க புதன், கொஞ்சம் கருணையோட கொஞ்சம் ஞானத்தோட அந்த பிலாசபிக்கல் தாட்டோட குழந்தைங்களை பார்க்க தெரிஞ்சுக்கணும். வெறும் நான் பாடம் மட்டுமே கற்பிப்பேன், நான் வந்து தயவதாட்சண்யம் பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த பாண்டிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய டீச்சிங் லைஃப் யாருக்காவது சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அதுவே ஒரு மிக பெரும் பரிகாரம். ஏன்னா மிதுனம் சேட்டர் பாக்ஸ், அதே மாதிரி புரளி பேசக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். அந்த புரளி பேசக்கூடிய அமைப்புல குரு வந்து பேரை கெடுத்துருவார். அதனால அந்த பேச்சை இங்க நியாய தர்மமா யூஸ் பண்ணணும்னா டீச்சிங்ல யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா குருபலம் வந்துடும். ஓகே ஓகே மேம். இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா,
கல்யாணம் வந்து டிலே ஆகும், அதே மாதிரி குழந்தை பிறப்புல வந்து கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு இப்பவே 90s கிட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலைன்னு. இதுலயும் நம்ம மிதுன ராசினியர்கள் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ வந்து அவங்க வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா விரைவில் வந்து திருமணம் ஆகும். உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வரலாம் அப்படின்னா எந்த மாதிரியான கோவில் வழிபாடு சிறந்ததா இருக்கும்? இவங்களுக்கெல்லாம் வந்து திருச்செந்தூர்ல இருக்கிற தட்சிணாமூர்த்தி தான் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஏன் அப்படின்னா இப்ப திருச்செந்தூர்ல வழிபாட்டு முறைகள் நம்ம பாக்குறப்ப அங்க இருக்க கொடிமரம் இருக்கு இல்லையா, அந்த கொடிமரத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு. ஃபுல்லா தாழ்ந்து பணிஞ்சு காலையில முதல் எல்லாருமே சாஷ்டாங்கமா விழுந்துருவாங்க. அப்படி முதல் சாஷ்டாங்கமா போய் விழுந்துடணும். விழுந்துட்டு அப்புறமா அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியா நேருக்கு நேரா நின்று வழிபாடு பண்றப்ப இவங்களுக்கு ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். கடகத்துலதான் வந்து குரு உச்சம். ஓகே, இப்படி கடகத்துல குரு உச்சமே ஆனாலும் இதுலயும் வந்து 6, 8, 12ங்கிற ஸ்தானம் வரப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அந்த ஸ்தானத்துல குரு போய் உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா சில அவமானங்களை சந்திக்கிற மாதிரி சிறு வயதிலேயே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, சப்போஸ் 6, 8, 12ல உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. 6ல உட்காந்துருக்கிறாருன்னா ஹெல்த்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் கொடுக்கறது, தன்னுடைய லுக்ல ஏதாவது ஒன்று மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஸ்கின்ல ஏதாவது இஷ்யூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த லுக்கால அதாவது கேசம் நல்லா இருக்கும், திடீர்னு முடி உதிர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தன்னுடைய ஹெல்த்தை புற அழகை பார்க்காம போகக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருவார். 8ல இருக்கு அப்படின்னா சீக்கிரம் லவ்ல விழுக வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத கொடுத்துருவார். ரொம்ப இளம் வயதிலேயே அதுல அவமானப்படுற மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருவார். 12ல இருக்கு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் எதையும் நம்ப மாட்டேன், வாழ்க்கையில நிறைய அடிகள் பட்டு பட்டு ரொம்ப லேட்டரான் ஸ்டேஜ்ல ரியலைசேஷன்ங்கிறது 45 வயசெல்லாம் தாண்டிடும். அந்த மாதிரி கொடுத்துருவார் குரு. அதனால எனக்கு குரு உச்சம் அப்படிங்கிறதுல வந்து கடகம் எப்பவுமே, அதாவது அது ஒரு நல்ல விஷயம் குரு உச்சம், ஆனா குருவை சரியா பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இப்ப குரு நல்லா இருக்கு அப்படின்னா இவங்களாம் நல்ல ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஒரு ப்ரொஃபஷன்ல இருப்பாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு டாக்டர், இப்ப ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் அந்த ஸ்கூல்ல நல்ல அந்த ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க சொல்லி கொடுத்தா மத்தவங்களுக்கு நல்லா புரியும். இவங்களுக்கு வந்து இயற்கையாவே ஒரு டீச்சர் தான் இந்த கடகத்துல இருக்கக்கூடியவங்க. ஏன்னா குரு உச்சமா இருக்கிறதுனால இயல்பாவே இவங்க ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நல்ல கேட்பாங்க. இவங்கனால நிறைய பொருட்களை உருவாக்க முடியும். குரு நல்லா இருக்கப்போ புதுசா கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே நேர்த்தியாவே இருக்கும். குரு நல்லா இருக்கிறாருன்னா நல்ல ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கொடுக்கறது, அந்த ஹேண்ட் ரைட்டிங்னாலேயே இவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங்னாலே எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே குரு நல்லபடியா செஞ்சு கொடுப்பார். ஆனா குரு பகையாக கூடிய ஒரு இடத்துல இருந்தாலோ அந்த டைம்ல மட்டும் அந்த குரு திசைகள் போற காலத்துல இவங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும். மத்தபடி இவங்களுக்கு குரு வேற எங்க உட்கார்ந்துருந்தாலும் சரி, இவங்களுக்கு குரு திசை போதுன்னா இவங்க லைஃப் பயங்கர டாப்ல போகும், செம்ம டாப்பா போகும். டாப் ஆண்டர்பிரனர்ஸா இருக்கிறவங்க, ஃபேமா இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே குரு உச்சத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. நம்ம சொல்லுவோம்ல குரு உனக்கு என்ன குரு உச்சம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான், கடகத்துக்கு தான். ஓகே ஓகே மேம், நீங்க வந்து பேசிட்டு இருக்கும் போதே சொல்றீங்க குரு உச்சத்துல இருந்தா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. பேசிட்டு இருக்கும் போதே ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கு வச்சீங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லும் போதே அவங்களுக்கு அடிமேல அடி நிறைய விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. பாக்குற நேர்கள் என்ன நினைப்பாங்கன்னா கடகத்துக்கு தானே மேடம் உச்சமா இருக்குன்னு சொன்னீங்க, ஸோ எங்களுக்கே இவ்வளவு அடியா, அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் இல்லையா? ஸோ இவங்க வந்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்னா என்ன மாதிரியான கோவில் வழிபாடு சிறந்ததா இருக்கு? இவங்க வந்து முருகர் ஸ்தலங்களுக்கு போயிடணும். முருகர் ஸ்தலத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு உகந்தது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து சித்தர்களே குரு கடகத்துக்கு. அப்படி இருக்கப்போ அங்க இருக்க சித்தரை வழிபாடு பண்ணிட்டு முருகரை வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்க சைட்ல இருக்க தட்சிணாமூர்த்திக்கு ஏதாவது மஞ்சள் வஸ்திரங்கள் கொடுத்து இவங்க வழிபாடு பண்றப்போ இவங்களுக்கு வந்து குரு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குருஸ்தானத்துல இருக்கவங்க எல்லாத்தையுமே மதிச்சிருங்க. ஏன்னா நீங்களே ஒரு குரு தான், கடகமே ஒரு குரு தான். அப்போ அந்த டிக்னிட்டியோட இருந்துக்கிறாங்க அப்படின்னா இவங்க நிஜமாலுமே இப்போ ஒரு குழந்தையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு கடகத்துல இருக்க பெண்கள்கிட்ட கொடுக்குறாங்க, சின்ன பெண்களா இருந்தாலுமே நல்லா பாத்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இயற்கையாவே அந்த டீச்சிங் ஸ்கில்லுங்கிறது நல்லா இருக்கும். குரு நல்லா இருந்தா இவங்க சொல்றத கேட்கறதுக்கு குழந்தைங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஜென்ரலாவே நம்ம குழந்தையில இருந்து யாரை பார்த்து வளர்றோம், டீச்சர்ஸை பார்த்து நம்ம வளர்றோம், நம்ம அட்ராக்டாகி வளர்றோம். அப்படி இருக்கப்போ இந்த கடகத்துல இருக்கவங்களுக்கும் இதே அமைப்பு தான், குழந்தைகளை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகம்.
சிம்மம் ராசியில இருக்கவங்களுக்கு தங்கம் நிறைய சேரும். குருனாலே தங்கம் அப்படிங்கிறப்போ இந்த சிம்மத்துல இருக்க பெண்களுக்கு வேண்டானாலும் தங்கம் வந்து சேரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கவங்க. இப்ப யாராவது பார்த்துட்டு இல்லையே என்கிட்ட தங்கம் வந்து சேரலையே அப்படின்னா உங்களுக்கு 6, 8, 12ல குரு இருந்துச்சுன்னா தாமதமாகும். மற்றபடி குரு நன்மையே செய்யும் சிம்மத்துக்கு. அந்த மரியாதை, அந்த லீடர்ஷிப் ஸ்கில் கொடுக்கறது, நல்ல ஒரு ஆளுமை திறமையை கொடுக்கறது, மதிக்கிறது. அதாவது சிம்மம் பெண்கள் அங்க இருக்காங்க அப்படின்னா தனிச்சு காட்டும். ஏன்னா இந்த பெண்களுக்கே குரு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். இந்த பெண்களையே ரொம்ப டாப்ல காட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மத்துல இருக்க பெண்களுக்கு வந்து அந்த ஒரு அனுகிரகம், குருவோடைய அனுகிரகம் ரொம்ப அதிகம் சிம்மத்துல. அப்படி இருக்கப்ப குரு என்ன செய்வார் அப்படின்னா, இப்ப அங்க சூரியனும் இருக்கனால அகங்காரமா ஆயிடக்கூடாது. அப்படி அகங்காரமா ஆகிறப்ப சம்டைம்ஸ் குரு ஒரு சில பாடங்கள் அந்த தசா காலங்கள்ல புரிய வைக்கிற மாதிரி, அதாவது குரு நல்லதே பண்ணினாலும் அந்த கோச்சாரங்கள் வரக்கூடிய நேரத்துல, இப்ப குரு நீசத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இது நீ பண்ணதுனால, யாரோ ஒருத்தங்களை கஷ்டப்படுத்ததுனால உனக்கு இது கிடைக்காம போச்சு, ஒருவேளை நீ இதை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டீச்சர் ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் வந்து சிம்மத்துக்கு அப்படிங்கிறது அமையும். ஜென்ரலாவே குரு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க வெரி லக்கி. இதே ஆண்கள் அப்படின்னு பாக்குறப்ப ஆண்களுக்கு குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெரிய ஃபேவர் பண்ணுவாரா அப்படின்னா பெரிய ஃபேவர் பண்ண மாட்டார் ஆண்களுக்குன்னு வரப்ப. அப்ப அந்த ஆண்களுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சிம்மத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இது ஒரு பரிகாரம். இது எப்படின்னா, அவங்க அப்பா, சிம்மத்துல இருக்கக்கூடிய அப்பாவையும் சூரியன் குறிக்குது அப்படிங்கிறதுனால அப்பா நல்லபடியா இருக்கணும் சிம்மத்துக்கிட்ட. அப்பா என்ன வேணாலும் பண்ணுவாரு சிம்மத்துக்கு. அதாவது என்ன வேணாலும் பண்ணுவாருன்னா அது பாசிட்டிவாவும் இருக்கும், நெகட்டிவாவும் இருக்கும். இவங்க எந்த கண்ட்ரியில வாழ்றாங்க, பிறந்த ஊர்ல வாழ்றாங்களா இல்ல வெளிநாட்டுல வாழ்றாங்களாங்கிற சில அமைப்பெல்லாம் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, அப்பா போட்டிருந்த தங்க செயின் இல்ல அப்பா கிட்ட கொடுத்து ஒரு தங்க செயினை வாங்கி இவங்க போட்டுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு அது ஒரு பரிகாரமாவே நான் சொல்றேன். ஓகே. அந்த தங்க செயின், சில ஆண்கள் சொல்லலாம் எங்களுக்கு தங்கம் போட்டு பழக்கம் இல்லை, நாங்க தங்கம் எல்லாம் போட மாட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு இது ஒரு பரிகாரமா நீங்க எடுத்து நீங்க அதை பண்றப்ப நிச்சயமாவே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஏன்னா ஜென்ரலாவே சிம்மத்துக்கு வந்து அப்பாவோடைய ஹெல்ப் கிடைக்கிறதுல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு தாமதம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு உண்டு. சிம்மத்துல பெண்களுக்கு கிடைச்சிடும். ஆனா ஆண்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு அப்பா ரொம்ப சுப்பீரியரா இருப்பாரு, இல்ல அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அப்பாவுடைய அப்பா ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ல இருந்தாலும் ஆண் சிம்மத்துல இருக்கிறப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட் கம்மியாவே இருக்க மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். அப்ப அந்த ஸ்ட்ரென்த்தை வாங்கணும் அப்படிங்கிறப்போ இந்த குருவை வாங்கிக்கணும். அந்த சூரியன் கிட்ட இருந்து குருவை வாங்குறப்ப, குரு தான் தங்கம், அந்த குருவை வாங்கிக்கிறப்போ அதீத ஒரு லக் அப்படின்னே நான் சொல்லுவேன். அது ஒரு பிராப்தமாவே அவங்களுக்கு அமைஞ்சிரும். இப்போ எங்களுக்கு அப்பா இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அப்படி அப்பா இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு அந்த இறந்த நாட்கள்ல வந்து அவங்களுக்கு வேண்டுதல்லாம் வச்சு பரிகார முறைகள்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த நேரத்துல அப்பா போட்டோக்கு ஒரு செயின் போட்டுட்டு அப்பா கிட்ட இருந்து அதை வாங்கி போட்டுக்கிற மாதிரி பண்ணிட்டா கூட அது ஒரு பரிகாரம் அவங்களுக்கு. இவங்களுக்கு கோயில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்கெல்லாம் ஸ்ருங்கேரி போய்க்கணும். ஸ்ருங்கேரி போய் அங்க இருக்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அகைன் கன்னி வந்து புதன் வந்து குரு பேச்சு அவ்வளவு சீக்கிரம் கேட்காது அப்படிங்கிறப்போ குரு சில அவமானங்களை இவங்களுக்கும் கொடுப்பார். அதாவது கன்னிராசியில இருக்கவங்க வந்து ப்ரொஃபஷன் ரொம்ப ஃபோக்கஸா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து 2, 5, 7, 9, 11 ஸ்தானத்துல குரு இருந்துட்டாரு அப்படின்னா நல்லா இருக்கும். இதே மாதிரி 6, 8, 12ல போய் இவங்களுக்கு குரு உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா இவங்களுடைய தொழில்னாலேயே ஏதாவது ஒரு பாடங்கள் கற்பிக்கிற மாதிரி குரு பண்ணிடுவார். அதாவது கண்ணில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பெரும்பாலும் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்குள்ள போகக்கூடிய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்தாலும் கன்னிராசியில இருக்கவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பேராசை அப்படிங்கிறது வரும். புதன் அதை செய்யும். ஏதாவது அந்த புதனுடைய மனநிலைமை அப்படிங்கிறது சரியா இருக்கணும். அப்படி சரியா இல்லாத பட்சத்துல இந்த குரு என்ன பண்ணுவார்னா கரெக்டா அந்த விஷயத்திலேயே அவமானங்களை கொடுக்குற மாதிரி பண்ணிடுவார். அதே மாதிரி கன்னிராசியில இருக்கவங்களுக்குமே வந்து திருமணம் அப்படிங்கிறதுல சில தடைகள் வரக்கூடிய அமைப்பு மிக அதிகம். கன்னிராசியில இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு திருமணம் எப்படி அமையும் அப்படின்னா, ஆரம்ப காலத்துல இருந்தே அவங்களுக்கு வந்து திருமண வயதுல இருந்தே அவங்களுக்கு வந்து வரன் பார்த்துட்டே இருக்காங்கன்னா ரொம்ப செலக்டிவா இருப்பாங்க.
கண்ணியில இருக்கவங்க இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படிங்கிறப்போ இது குருவை ஏதோ ஒரு வகையில அவமானப்படுத்துற மாதிரிதான். குரு தான் வந்து குழந்தைக்கும் திருமணத்துக்கும் ரொம்ப அவர்தான் முக்கியமா பங்கு வகிக்கிறதே அவர்தான். அப்போ இந்த குரு முயற்சி பண்ணிட்டே இருக்கும் இந்த புதனுக்கு புரிய வைக்கிறதுக்காக, இந்த கன்னிக்கு புரிய வைக்கிறதுக்கு, இல்ல உனக்கு இது நல்லாதான் இருக்கு, உன் வாழ்க்கை நல்லாதான் இருக்கு, இதை நீ ஏத்துக்கோ அப்படிங்கிறப்போ இது ரொம்ப சூஸியா இருந்திருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்களுக்கு லேட் மேரேஜ் சுச்சுவேஷன்ஸ்ல கொண்டு போய் இது விட்டுரும். அது வரைக்குமே தன்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது தன்னை ஃபோக்கஸ் பண்றதுங்கிறது தன்னுடைய படிப்போ தொழிலோ இதை ரொம்ப கடமை கண்ணியமா பண்ணிட்டு இருப்பாங்க. கண்ணில இருக்கவங்க எல்லாம் பெர்ஃபெக்ஷனிஸ்ட், ஹைலி பெர்ஃபெக்ஷனிஸ்ட், தன்னை மட்டுமே நம்பக்கூடியவங்க. தெய்வ வழிபாடுலாம் இருக்கும், ஆனா அது எப்படி இருக்கும்னா அந்த தெய்வத்து மேல அவங்களுக்கு வந்து நல்ல பக்தி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு உரிமை எடுத்து வேண்டக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். தாழ்ந்து பணிஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அதாவது அது ஒரு சர்டைன் எக்ஸ்டென்ட்னு போறப்போ அது மாறி போயிடும். ஒரு உரிமையோட, அதாவது ஒரு நீ என்னோட அம்மா என்னோட அப்பா அது வரைக்கும் ஓகே, நீ எனக்கு இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும், ஏன் நீ எனக்கு இதெல்லாம் செய்யல அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு வகையில தெய்வத்தை மதிக்காம போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்ப குரு காத்துக்கிட்டே இருக்கும் பாடம் கற்பிக்கிறதுக்கு. அப்படிங்கிறப்போ கரெக்டா இந்த லைஃப் பார்ட்னருங்கிற விஷயத்துல வந்து பாடம் கற்பிச்சிடும். இல்ல அப்படின்னா இவங்க செய்யக்கூடிய தொழிலங்கிறது பாடம் கற்பிச்சிடும். குரு ரொம்ப நல்லா இருக்குன்னா குரு என்ன பண்ணுவோம்னா திடீர்னு ஒரு குரோத் கொடுக்கும், திடீர்னு நிறைய பணம் வாய்ப்புகள், அதாவது திடீர்னு பூர்வீக சொத்து வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் குரு கொடுக்கும் கண்ணியில இருக்கவங்களுக்கு. அப்படி கொடுக்கறப்போ அதை அனுபவிக்க கூட அவங்களுக்கு தெரியாது, இவ்வளவு வந்துருச்சா. ஒரு அகங்காரத்தை கொடுத்து இந்த குரு என்ன பண்ணும்னா எங்கேயோ ஒரு இடத்துல கெட்ட பேர் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். இவங்க எவ்வளவு நல்லது பண்ணுனாலுமே அந்த செல்வ செழிப்பு ஏதோ ஒரு வகையில தன்னை ஒரு சுயநலவாதியாவே அவங்கள காட்ட வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் வந்து காஞ்சிபுரத்துல போய் குருவை வழிபாடு பண்ணிடணும். இந்த கஜபேஸ்வரர் கோயில்ல போய் குருவை வழிபாடு பண்றது, அங்க போய் நல்ல வஸ்திர தானங்கள் கொடுத்து வழிபாடு பண்றது நான் மதிக்கிறேன். ஏன்னா கன்னிராசிக்காரங்க சில கேட்டகரிஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, பரவாயில்லைங்க நீங்க என்னோட குறை என்னன்னு சொல்லுங்க, நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஓகே, அவங்க சேஃபர் சைடு நல்லபடியா இருக்காங்க, ஒருத்தவங்க சொல் பேச்சு கேட்கறாங்க. பெரும்பாலான கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னா, தன்னை யாராவது குறை சொல்றாங்கன்னா சேர்த்திக்கவே மாட்டாங்க பக்கத்துல. அப்போ கன்னிராசிக்காரங்களை சுத்தி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு போலியான கூட்டம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதுவும் குரு கெட்டிருந்தா அது நடக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும். கண்ணில இருக்கவங்களுக்கு அந்த அசுர சுக்கிரன் மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும். எல்லா வளத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கெட்ட பேர் வருதுனாலே அது குரு ஒரு காரணமா இருப்பார். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம், சனி ஏதோ பண்ணுதுன்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா செய்யறது குருவா இருக்கும். அதனால குருமார்களை நம்புறது, அவங்கள வந்து ஏத்துக்கிறது, மரியாதை கொடுக்கறதுன்னு இருக்கணும். கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாவே ஒரு குணம் எப்படின்னா, தனக்கு யார ரொம்ப பிடிச்சிருக்கோ, தனக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுலதான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நல்ல ஒரு நாலேஜபிளா ஒருத்தவங்க இருக்காங்க, ஆனா அவங்களுடைய வெளித்தோற்றம் வேற மாதிரி இருக்கு. அப்படிங்கிறப்போ வெளித்தோற்றத்தை கண்டு நம்பக்கூடியவங்களாவும் இவங்க இருப்பாங்க. தோற்றத்தை பார்த்து தப்பா எடை போட்டுறது, ஆனா அவங்க கிட்ட போனாதான் அவங்களுக்கு அந்த நாலேஜே கிடைக்கும். குரு இப்படி எல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கையில டெஸ்ட் வைக்கும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கரெக்டா சூஸ் பண்றாங்களா அப்படின்லாம் பார்க்கும். கரெக்டா இவங்க என்ன பண்ணுவாங்க, கெட்டவங்களை போய் சூஸ் பண்ணிடுவாங்க. அந்த தசா காலங்கள் சரியில்லாதப்ப அந்த நேரத்துல குரு பெரிய பாடம் கற்பிக்கும். அது எப்படி கற்பிக்கும்னா, கேது திசை வரக்கூடிய நேரத்துல குரு வந்து வேடிக்கை பார்த்து வந்து பாடம் கற்பிக்கிற மாதிரி இருக்கும். அன்னைக்கு நான் இதை பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு. அதனாலதான் வந்து கன்னிராசிக்காரங்க வந்து இந்த 360 டிகிரிஸ்ல பாக்குறது, அந்த பிலாசபிக்கல் தாட் அப்படிங்கிறது வந்து கண்ணிக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து லாஜிக்கலா பார்க்கக்கூடியவங்க, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸோட பார்க்கக்கூடியவங்க. அந்த கருணை அப்படிங்கிறது வந்து வந்தாதான் குரு அனுகிரகம் அப்படிங்கிறது கண்ணிக்கு உண்டு. இப்ப துலாம் ராசி அப்படின்னு பாக்குறப்போ இவங்களுக்கு வந்து 2, 5, 11 இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது பண்ணும் குரு. இதே 6, 8, 12 இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இல்ல ரொம்ப ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஏன்னா வந்து இவங்க சுக்கிரன்ங்கிறப்ப குருக்கு ஆகவே ஆகாது சுக்கிரன். ஏன் அப்படின்னா இந்த சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் அந்த டிசையர்ஸ், அந்த ஆசைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கப்போ, இந்த துலாம்ல இருக்கவங்க வந்து இவங்களுடைய சின்னமே பாத்தீங்கன்னா வந்து அந்த தராசுல நீதி நேர்மையா அவங்க இருந்துட்டு போயிட்டா குரு எதுவும் பண்ணாது. ஆனா இப்படி குரு
பகையா இருக்க பட்சத்துல, குரு கெட்டிருக்க பட்சத்துல, அவங்களுடைய ஜாதகத்துல குரு எதுவும் சரியில்லை அப்படிங்கிற டைம்ல இவங்க எதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா சோஷியலைஸ் ஆகுறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். யார்கிட்ட பழகுறோம் அப்படிங்கிற விஷயங்கள்ல. ஏன்னா இந்த சுக்கிரன்கிறது ஆசையை தூண்டக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடியது. அப்படி இருக்கப்போ நிறைய காதல்கள்ல விழுக வைக்கும், சுக்கிரன் விழுக வைக்கும். அப்போ குரு வந்து அந்த இடத்துல ஒரு அவமானத்தை கொடுக்கறதுக்காக இருக்கும். இவங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து திருமணம் அப்படின்னு பாக்குறப்போ அரேஞ்ச்டு மேரேஜோ போய்க்கிறது சால சிறந்தது. துலாம் ராசியில இருக்கவங்களுக்கு லவ் பண்றாங்க அப்படின்னாலே சுக்கிரன் குருங்கிறது திருமணத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிறப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அவமானத்தை அப்படிங்கிறது வாங்கி கொடுத்துரும். ஒரு 10 வருஷம் நாங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு அவங்க சொன்னாலுமே ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னே நான் சொல்லுவேன். லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காலகட்டத்துல அந்த தசா புக்திகள் நடக்கிற காலங்கள்ல குரு எப்படியாவது ஒரு பாடத்தை கற்பிச்சிருவாரு. நீ சூஸ் பண்ண நாள் தவறு, உன்னோட ஆசை தவறு அப்படிங்கறத எப்படியாவது பாடம் கற்பிச்சிருவார். இவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயுமே வந்து ஹெல்த் கொஞ்சம் பத்திரமா இவங்க பாத்துக்கிறது நல்லது. இவங்களுக்கு இயற்கையாவே உடல் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய அமைப்பா இருந்தாலும் நான் சொன்னேன் இல்லையா இந்த சோஷியலைசிங், அதே போல உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கம்மி. ரொம்ப அந்த இனிப்படுத்துக்கிறது, நோயை வாங்கிக்கிறது, ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து துலாமுக்கு அமைப்பு உண்டு. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த ஆசைகளை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இவங்க வந்து குருவையே அளந்து பார்க்கக்கூடியவங்க. துலாம்ல இருக்கவங்க தனக்கு ஒரு டீச்சரே வராங்க, சொல்லி கொடுக்கறத வராங்க அப்படின்னா இந்த டீச்சர் எப்படி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஏன் இப்படி வளவளன்னு பேசுறாங்க, அளந்து பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு அந்த டீச்சர் பிடிச்சா மட்டும்தான் அந்த கிளாஸையே அவங்களுக்கு கவனிக்க பிடிக்கும், அந்த சப்ஜெக்டே அவங்களுக்கு பிடிக்கும். இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. அங்கேயே வந்து குருவோட அலட்சியம் அப்படிங்கறத ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க எந்த குருவா இருந்தாலும் தனக்கு குருன்னு, ஆனா அவங்களுக்கு அமையறதே அப்படிதான் அமையும். டீச்சர்ஸே வந்து நல்ல ஒரு டீச்சர்ஸா அமைவாங்க அப்படின்னு எல்லா டீச்சர்ஸையும் வந்து அவங்களுக்கு சொல்லிடவே முடியாது. கரெக்டா இவங்க ஒரு டார்கெட்டட் ஸ்டூடெண்டாவே இருப்பாங்க. கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அந்த டீச்சர் அவங்களதான் திட்டிட்டு இருக்க மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கும். குரு நல்லா இல்லை அப்படின்னா டார்கெட்டட் ஸ்டூடெண்ட்ஸே அவங்களா தான் இருப்பாங்க. மனநிலை பாதிக்கப்படுறதும் அந்த டீச்சர்ஸால தான் அவங்களுக்கு இருக்கும். இந்த டீச்சர் என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க, இல்ல அந்த குருவோடைய அந்த அங்கீகாரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும், இல்ல அவங்களுக்கு பயந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையுமே வந்து குரு கொடுத்துரும் துலாம் ராசியில இருக்கவங்களுக்கு. அப்ப இவங்களுக்கு வந்து அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். ஏன்னா அப்பாவால எங்கேயாவது ஒரு அவமானம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஒரு தருணத்துல வந்து துலாமுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. ஏன் அப்படின்னா அப்பா சூரியன் அப்படின்னாலும் அப்பாவும் ஒரு குருஸ்தானத்துல வராருங்கிறப்போ அப்பாவுக்கு கடமைகள் செய்ய முடியாம போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாரு. ஒரு திருமணம் செஞ்சு என்னால என் பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க முடியல, இல்ல அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கக்கூடிய அமைப்பையுமே வந்து குரு கொடுத்துரும். துலாம்ல இருக்கிறவங்களுக்கு அப்பாவோடைய பிஹேவியர்னாலையும் அப்பாவோடைய லைஃப் ஸ்டைல்னாலையுமே அவமானங்கள் சந்திக்கக்கூடியது. இவர் என்னுடைய அப்பா, ஏன் அவங்க அப்பாவை பத்தின ஏதாவது ஒரு ஹிடனான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதையும் வந்து குரு கொடுத்துரும். மறைச்சு பேசுற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுத்துரும். அப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு போறாங்க அப்படின்னா லைஃப் கரெக்டா போயிடும். அதாவது அந்த குருவை நான் ஏத்துக்கிட்டேன், ஆனா அவ்வளவு சீக்கிரம் துலாம் ஏத்துக்க மாட்டாங்க. துலாமுக்கு பெரும்பாலும் லவ் மேரேஜஸ் தான் அமையும். அந்த லவ் மேரேஜஸ் அவங்களுக்கு அமையறப்ப அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துரும். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளம் இன்னும் எக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு இருக்கும். காரண காரியமே இல்லாம அது நடக்கும். அப்போ இவங்கெல்லாம் வந்து குரு ஸ்தலங்கள் அப்படிங்கிறதுல எல்லாம் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். குரு வழிபாடு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இவங்கெல்லாம் வந்து காளஹஸ்தி போயிடணும். காளஹஸ்தி போய் அங்க குருவை வழிபாடு பண்றது. அதே மாதிரி சங்கரன் கோயிலுக்கும் போகணும். சங்கரன் கோயில்ல போயிட்டு அங்க போய் அங்க இருக்கிற குருவை வழிபாடு பண்றது. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு லைஃப்ல சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா மறைமுகமா ராகு கேது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அதுக்கான பரிகாரமாவும் இருக்கும். அங்கிருந்து அங்க இருக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றப்போ அங்க போய் அந்த சிவன் தான் தட்சிணாமூர்த்தி, அங்க இருக்க அந்த சிவனை வழிபாடு பண்ணிட்டு அங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வரப்போ ஒரு தெளிவு நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு வரும். எங்க போறாங்களோ இல்லையோ காளஹஸ்தி போயிட்டு வந்துடணும். இவங்க காளஹஸ்தியில போய் குரு வழிபாடு அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு விமோச்சனம், நல்ல ஒரு பரிகாரம். அங்க போய் பரிகாரம் பண்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு கரெக்டா இருக்கும். எந்த காலத்திலயுமே தனக்கு மேல இருக்க குருவை
இழிவா பேசுறதோ பழிச்சு பேசுறதோ கூடவே கூடாது இவங்க. சூப்பர் மேம், சூப்பர். அதாவது வந்து இன்னைக்கு காலகட்டத்துல 2 விஷயம் தான் முக்கியமா பாக்குறாங்க. ஒண்ணு லவ், இன்னொன்னு ஃபுட். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு 2மே வந்து அடி வாங்குதுன்றது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றது வந்து ஒரு பெட்டர் வே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அது ஏன் அப்படின்னா, இப்ப குரு அப்படிங்கிறது எங்க போனாலும் பெருக்கக்கூடியவரா இருப்பார். அதாவது நம்மளுடைய கொழுப்பு சத்தை கூட பெருக்கக்கூடியவர் குரு. அப்போ இவங்க வந்து உணவு சாப்பிட்றாங்க, உடல் பெருகிரும். ஆசையா இருக்கு, அங்கேயும் போய் குரு உட்கார்றாரு, அதையும் பெருக்கி விட்டுருவார். எங்க போனாலும் அது நல்லதோ கெட்டதோ பெருக்கிறது தான் குருவோடைய வேலை. எக்ஸஸா ஆட் ஆன் ஆயிட்டே போகும். அதனாலதான் வந்து குருவை கரெக்டா யூஸ் பண்ணிட்டா செழிப்புங்கிறது ரொம்ப நல்லபடியா இருக்கும். விருச்சிக ராசி அப்படின்னு பாக்குறப்போ இவங்களுக்கு வந்து 2, 5, 9, 11 குரு இருக்கிறாருன்னா நல்லா இருக்கும். ஆல்ரெடி விருச்சிகம் அப்படின்னாலே வந்து அது 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்ங்கிறப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ்ல அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க தான் ரொம்ப அதிகம். அப்போ அவங்க லக்னத்துல இருந்து 2வது குருவா இருந்துட்டா நல்லது. இப்ப விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாவே இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 2வது குருவா இருந்துட்டா நல்லது. 2வது குருங்கிறது இப்ப விருச்சிக லக்னமா இருக்காங்க, பக்கத்திலேயே இருக்கிறது தனுசு தான். அப்ப அதுவே குருவா இருந்துட்டா கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா ட்ராப்ல நிறைய மாட்டி, ட்ராப்புங்கிறது என்னது, வாழ்க்கையில போய் தவறான ஆட்களை சந்திக்கிறது, அப்புறம் அவமானப்படுறது, அதுக்கப்புறம் ஏதாவது இழக்கிறது. குரு நல்லா இருந்துச்சு அப்படின்னா குரு அவ்வளவு சீக்கிரம் அவங்களை இழக்க விட மாட்டார். குரு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு ஞானத்தை அப்படிங்கிறது கொடுத்துருவார். ஆனா விருச்சிகத்துக்கு குரு எங்கெல்லாம் பிரச்சனை கொடுப்பாருன்னா சூசிங் லைஃப் பார்ட்னர்ல பெரிய பிரச்சனை கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா குரு வந்து மற்ற கிரகங்கள் மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ரோக்ரஸ் ஆகக்கூடியவர் கிடையாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ரொம்ப கிராஜுவலா ப்ரோக்ரஸ் ஆகக்கூடியவர். விருச்சிகத்துல இருக்கவங்களுக்கு வந்து ஆத்திரம் அவசரம் ஜாஸ்தி. குரு வந்து கொஞ்சம் நிதானமா இருந்து எது செயல்பட்டாலும் அவங்களுக்கு நல்லது கொடுத்துருவார். கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது, அந்த யோகாசனம் பண்றது, மூச்சு பயிற்சி எல்லாம் சரியா பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். விருச்சிகத்துல இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் பாக்குறப்ப ஒபிசிட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உடம்பு ரொம்ப பெருசாயிட்டே போகக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா டிப்ரெஷன் போகக்கூடிய அமைப்பு பல கிரகங்களே அவங்கள வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கும். அப்போ குரு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா குரு வழிபாடு அப்படிங்கிறது இவங்க ரொம்ப யங் ஏஜ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். இவங்களுக்கு குருனாலே பயம். இப்ப டீச்சர்ஸை பார்த்து யார் ரொம்ப பயந்துக்குவாங்க அப்படின்னா விருச்சிகம் தான் பயந்துக்குவாங்க. படிச்சவங்களை பார்த்தா நான் பயந்துக்கிட்டேன்ப்பா அப்படிங்கிறதுல விருச்சிக ராசிக்காரங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த குருக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்க தெரிஞ்சாலும் சில விஷயங்களை கரெக்டா யூஸ் பண்ணிக்க தெரியாது. அந்த குரு போதனைகளை கேட்கறதுக்கு தெரியாது. மதிப்பு மரியாதை இருக்கணும், ஆனா அந்த போதனையை கேட்டு வளர தெரியணும், அதை கேட்டு பின்பற்ற தெரியணும், ஃபாலோ பண்ண தெரியணும். அந்த பொறுமை எங்கெல்லாம் இவங்களுக்கு மிஸ் ஆகுதோ குரு பெரும் பாடத்தை வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. அங்கதான் வந்து லைஃப் பார்ட்னரை கரெக்டா ராங்கா போய் சூஸ் பண்றது. பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமும் சரி, திருமண அமைப்பும் சரி, பெரும் இன்னல்களை சந்திக்கிறது விருச்சிகமா தான் இருப்பாங்க. ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க, அந்த அந்த பொசிஷனை தக்க வைக்கிறதுக்கு படாத பாடுபடணும். லைஃப் பார்ட்னரால இவங்க கிட்ட இருக்கவே முடியாது. ஒரு ஆண் விருச்சகமா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் மேக்சிமம் உறுதி செய்யப்படுங்கிற மாதிரி ஆயிடும். பெண் விருச்சகமா இருக்காங்கன்னா லைஃப் பார்ட்னர்கிட்ட போய் சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் குழந்தை மூலியமா தான் இன்னொரு திருமணம் அமையுங்கிற அமைப்புமே வந்து விருச்சகத்துக்கு உண்டு. அதாவது 2வது திருமணம் பண்றாங்க அப்படின்னா ஒண்ணு திருமணம் பண்றவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கும், இல்லைன்னா இவங்க கிட்டயே ஒரு குழந்தை இருக்கும். குழந்தைங்கிறது குருவை குறிக்கக்கூடியது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதுதான் குரு. அப்போ அந்த பூர்வ புண்ணியம்ங்கிறது மறுபடியும் உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரணும்னா இந்த குருவால தான் நடக்குங்கிறது தான் அது அவங்களுக்கு ஒரு விதியாவே இருக்கும். இது அவங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆசைகள் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், எதுவா இருந்தாலும் அகலக்கால் வச்சு பார்த்துடலாம், விளைவுகள் தெரியாம போய் விழுகக்கூடிய ஒரு அமைப்பு குரு காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு நல்ல செழிப்பெல்லாம் கொடுப்பாரு. அதாவது இவங்கள்ட்ட ஆபரணங்கள் நல்லபடியா சேர்றது, இவங்க நல்லா பார்த்துப்பாங்க, இவங்களை நல்ல குரூம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, தன்னை அழகு பண்ணி பார்க்கறது, இது எல்லாமே அந்த இளமையான ஒரு தோற்றத்தை கொடுக்கறதும் குரு தான். இந்த அமைப்பு புதன் கொடுத்தாலும் குருவும் நல்லா வந்து அந்த தேஜஸை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது குரு கொடுப்பார். எல்லாம் கொடுத்தாலும் குரு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஸ்தானம்ங்கிறது அந்த லைஃப் பார்ட்னரு, அதுக்கப்புறம் இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நினைச்சு ஃபீல் பண்ண வைக்கிறது. ஐயோ நான் என் குழந்தைக்கு டைம் ஒழுங்கா ஸ்பெண்ட் பண்ணாம போயிட்டனோ, நான் நல்லபடியா இப்படி சொல்லி கொடுத்தோம்னா என் குழந்தை நல்லா இருந்திருக்குமோ, இல்ல அந்த பிரிச்சு இன்னும் அம்மாட்டையோ அப்பாட்டையோ போய் அதை வாழ்றப்போ அங்க இருக்குதே இங்க என்னால பார்க்க முடியலையே, அந்த மாதிரி
தன்னால முழுசா அந்த குழந்தைய வளர்க்க முடியாம போகக்கூடிய ஒரு அமைப்பு, இல்ல எல்லாமே நல்லா இருந்தாலும் அப்ராட்லயாவது கொண்டு போய் வச்சுட்டு அந்த குழந்தைய பாக்குறதுக்கு ஏங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி குரு செஞ்சிடுவார். இவங்கெல்லாம் வந்து விஷ்ணு வழிபாடு அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா பண்ணணும். விஷ்ணு கோயில்களுக்கு போகிறது. அதே மாதிரி இவங்க திருப்பதி போறாங்க அப்படின்னா ஒண்ணு யாரையாவது இவங்க செலவுல கூட்டிட்டு போகணும். திருப்பதிக்கு போய் அங்க போய் அங்க இருக்க பெருமாளை வந்து தன் குருவா நினைச்சு வழிபாடு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல மஞ்சள் கலர்ல ஏதாவது கொடுத்து வழிபாடு பண்றது. அங்க கொடுக்குற லட்டுமே மஞ்சள் தான். சோ அங்க இருந்து அந்த குரு கிட்ட இருந்து அந்த பிரசாதங்களை வாங்கிட்டு வர்றது. யாரையாவது ஒண்ணு கூட்டிட்டு போயிடணும், இல்லைன்னா டோட்டலா சரண்டர் ஆகி யாரையாவது கூட்டிட்டு போக சொல்லணும். குரு ரொம்ப வீக்கா இருக்குன்னா விருச்சகம் வந்து கொஞ்சம் சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆகுறது எப்படின்னா, அந்த பாத யாத்திரையா வரேன், இல்ல நான் வந்து மடிப்பிச்சை வாங்கிட்டு வரேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ண முடியாத பட்சத்துல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மேஷராசியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த அனுகிரகம் உண்டு இப்படி கூட்டிட்டு போறதுக்கு. அப்ப அந்த மேஷராசியில அவங்களுக்குமே அது ஒரு பரிகாரம் தான். அவங்க வந்து சொல்லி காட்டாம கூட்டிட்டு போகணும். நான் தான் உன்னை கூட்டிட்டு போறேன், நான் தான் இதெல்லாம் செய்யறேன்னு இல்லாம அவங்களுமே அது ஒரு பரிகாரமா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். காணிக்கை கூட விருச்சகம் வாங்கி இவங்க கிட்ட இருந்து வாங்கி இப்படி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு குரு அனுகிரகமாவே அவங்களுக்கு அது மாறும். இந்த விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறது செழிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது இயற்கையாவே இவங்களுக்கு இருக்கும். விருச்சகத்துல இருக்க பெண்களுக்கு இருக்குங்கிறப்போ அந்த குருவோடைய பலம் அப்படிங்கிறது, நான் வழிபடக்கூடிய ஒரு தெய்வத்தை வந்து என்னோட குருவா நான் பார்த்து வழிபடுறேன் அப்படிங்கிறப்போ அது அப்படியே செழிப்பாவே அவங்களுக்கு மாறிடும். தனுசு ராசினாலே அவங்களுடைய அதிபதியே குரு தான். அப்போ அந்த குரு அதிபதியா இருக்கப்போ இவங்க இயற்கையாவே ஒரு டீச்சர்ஸ். இவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. குரு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவாரு. ஆனா அந்த குரு தான் ஃபாலோ பண்றாரா, அந்த அட்வைசஸ தானே ஃபாலோ பண்றாங்களாங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க். உபதேசம் வெளியதான், ஆனா தனக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு டார்க் சைடே. அதுதான் தனுசுவோடது. இந்த குரு என்ன பண்ணுவாருன்னா, குரு நல்லா இருக்கணும்னா தன் வீட்டுல இருக்க குரு வந்து தனக்கோ தன் வீட்டுக்கோ உகந்தவர் கிடையாது. குரு பார்வை, குரு யாரை பாக்குறாங்களோ, குரு யாருக்கு போய் உதவி பண்றாரோ, யாருக்கு செய்யறாங்களோ அவங்கதான் முன்னேறிட்டே போயிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது. அப்ப இந்த குரு நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல் தன் குடும்பத்துல தன்னை சுத்தி இருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்க்க அந்த குரு தனுசு ராசியில இருக்கவங்களுக்கு வந்து புரியணும். அவ்வளவு சீக்கிரம் புரியவே புரியாது. ஏன் அப்படின்னா அவங்க மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களா இருக்கப்போ அந்த படிக்கிற விஷயமாகட்டும், அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இது எல்லாமே தொலைநோக்கு பார்வையிலேயே அவங்களுக்கு இருக்கும். கோல்ஸ் செட் பண்ணி போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அவனோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அப்ப இங்க குரு எங்க அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாருன்னா, தவறான குரு பாதைகள்ல போகக்கூடிய ஒரு அமைப்பை தனுசுக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து லாஜிக்கலா கேள்வி கேட்டுட்டே இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த லாஜிக்கல் கொஸ்டின் அவ்வளவு சீக்கிரம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள தனுசுவால போக முடியாது. ஆனா தெய்வ அனுகிரகம் ரொம்ப அதிகம். தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த குருவே தெய்வம் தான். அதாவது பெண் தெய்வங்கள், அந்த அம்மன் கோயிலுக்கு எல்லாம் போறாங்க, பெண் சக்தி இருக்க கோயிலுக்கு எல்லாம் போறாங்க அப்படின்னா ஃபார் சம் ரீசன் தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கிற மாதிரி அந்த மாலை வந்து சேர்றது, அந்த கடவுளை பார்க்கக்கூடிய அந்த காட்சி, அந்த எவ்வளவு கூட்டத்துல எத்தனை பேர் நின்னாலும் இந்த தனுசுக்கு மட்டும் ஒரு தனியா காட்சியெல்லாம் இந்த தெய்வங்கள் கொடுக்கும். ஆனா இதை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்கு. நிறைய இழக்க வச்சிரும் குரு. தவறான ஒரு ஆலோசனைப்படி இப்ப குரு மத்தவங்களுக்கு, இந்த குருவுல இருக்கிறாங்கன்னா மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தாலும், இப்ப மத்தவங்கள்ட்ட போய் இங்க ஏமாந்துராத, அங்க இது இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இங்க இவர் ஏமாந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தவறான ஆலோசனைகள் கொடுக்குற ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஆலோசனைகள் மத்த இடத்துல கொடுத்து, தேவையே இல்லாம ஆலோசனைகளை கொடுத்து மத்தவங்க டெவலப் ஆகி போறப்போ தொழில் ரீதியாவே அவமானங்கள் பட்டு திரும்ப பேக் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். குருங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். குருங்கிறது குழந்தைகளையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த குரு தன் வீட்டை பார்க்காது. அப்போ மனைவி பிள்ளைகளை ஒழுங்கா பார்க்காது. ஏன்னா வேலை காரணமா அப்படி ஓடுறப்போ இங்க குருவுக்கு கோவம் வரும். நீயே குரு, ஆனா உன் பிள்ளைகளையும் உன்னுடைய அதாவது அது மனைவியோ கணவனோ பார்க்கல. அது முக்கியமா ஆண்கள் இதை செய்வாங்க. பெண்கள்னு பாக்குறப்ப இந்த கணவனுடைய அன்புக்காக ஏங்குற மாதிரியோ, இல்ல அது புரிஞ்சுக்க முடியாத ஒரு தன்மையோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க
பாரங்களை சுமக்கிற மாதிரியோ, இந்த குழந்தைங்களை இவங்களே கஷ்டப்பட்டு வளர்க்குற மாதிரியோ, இல்ல அந்த குழந்தைங்கள்ட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளம், டிபேட் மாதிரி ஏதாவது வாக்குவாதங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியே சுச்சுவேஷன்ஸும் கொடுத்துரும் குரு. அப்படி இருக்கப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஏதோ ஒரு வகையில லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வரப்ப ஒரு குறை அப்படிங்கிறது குரு கொடுத்துருவார். அப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு வழிபாட்டு முறைகள் பண்ணணும் அப்படின்னா, சேர்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்களா பார்த்து வழிபாடு பண்றது. அதாவது இப்ப வந்து சிவன் கோயிலுக்கே போறாங்க அப்படின்னா, அங்க சிவன் பார்வதி ஒன்னா இருக்கணும், அந்த உமா மகேஸ்வரரா இருக்கணும். அங்க போய் அங்க இருக்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றது. அதே மாதிரி இவங்க மஞ்சள் சந்தனங்கள் கொடுத்து அபிஷேகம் பார்க்கணும். இவங்க கையாலே போய் சந்தனம் கொடுக்கணும். இவங்க நம்ம போய் தட்சிணாமூர்த்தியை தொட முடியாது. ஆனா வந்து அந்த தட்சிணாமூர்த்திக்குன்னு அந்த மஞ்சள் சந்தனம் தேய்ப்பாங்க. அதுக்கு இவங்களே உருவாக்கி அதை போய் அந்த உருண்டை பிடிச்சி, அந்த ஈரமா உருண்டை பிடிச்சி போய் கொடுத்து அவங்களுக்கு அதை வந்து தேய்ச்சி விடுங்க, அதை நான் பார்க்கணும், இல்ல அந்த அபிஷேகத்தை நான் பாக்குறேன், நிறைய சந்தனம் கொடுக்கணும். கொடுத்து நேருக்கு நேரா நின்று பார்க்கணும், சைட்ல நின்று பார்க்க கூடாது. இது வந்து ஒரு பரிகாரமே, நேருக்கு நேரா நின்று பாக்குறது. அதே மாதிரி அந்த தம்பதி சகிதமா இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, அங்கேயும் போய் குங்குமம் கொடுக்கறது, மஞ்சள் கொடுக்கறது, சந்தனம் வந்து அபிஷேகத்துக்கு எவ்வளவு வேணாலும் அவங்க கொடுக்கலாம். அதை கொடுத்தது அதை செய்ய செய்ய குடும்பத்துல அனுகிரகம் அப்படிங்கிறது. அதே மாதிரி தனுசுல இருக்கிறாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு ஆலங்குடிதான். இவங்கெல்லாம் வந்து வருஷத்துல 2 தடவை ஆலங்குடி போயிட்டு வந்துடணும். நல்ல தூரமா இருந்து நிதானமா வழிபாடு பண்ணணும். ஏன்னா அங்க போய் ஆலங்குடியில தட்சிணாமூர்த்தியோடைய நம்மளுக்கு அந்த காட்சியே எப்படி இருக்கும் அப்படின்னா, தெய்வத்தை பாக்குறது ரொம்ப நேரம் காத்திருக்க முதல் வைப்பாங்க. அங்க காத்து இருக்கணும். அது வந்து தனுசுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த காத்திருப்பு நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். நான் ஏன் இங்க வந்து நிக்கிறேன், நான் எங்கெல்லாம் ஏமாந்தேன், நான் என்னெல்லாம் செஞ்சேன். ஓகே, அப்போ தட்சிணாமூர்த்திட்ட வழிபாடு பண்ணக்கூடிய முறையே எப்படி இருக்கும்னா, புலம்பக்கூடாது. அதுதான் முக்கியம். எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஷார்ப்பா சொல்லிட்டு வர்றதுக்கு தனுசு ஜென்ரலாவே அவங்க வேண்ட விதமே அப்படிதான் இருக்கும். நான் இதை சொல்லிட்டேன், எனக்கு இது செய்யணும், ஓகே என்னை விளக்கு வைக்க சொன்னாங்க, நான் வச்சுட்டேன், இப்படிதான் இருக்கும். ஆனா அந்த ரியலைசேஷன் பார்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது எல்லாம் உணர்ந்து ஆத்மார்த்தமா போய் தட்சிணாமூர்த்திட்டு போய் கையெடுத்து கும்பிட்டு, இன்னி என்னுடைய தொழில் ஒண்ணுன்னா நான் ஒண்ணு ஃபோக்கஸ் பண்றேன்னு வேண்டணும். இவங்களுக்கு வந்து அந்த குடும்பம், இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய கட்டமைப்பு அப்படிங்கிற அந்த கட்டுக்குள்ள இவங்க வரணும். இந்த குரு சரியில்லை அப்படின்னா அவமானப்பட வச்சிடும். தனுசுல இருக்கவங்களை வந்து தொழில் ரீதியாகவும் குடும்பத்து காரணமாகவும் குடும்பமே பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த ஐயோ நான் இவ்வளவு தவறு பண்ணிட்டேனே. இப்போ நம்ம நிறைய அந்த டிவோர்ஸ் எல்லாம் பாக்கணும் அப்படின்னா, தனுசுல இருக்கவங்க போய் கெஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட, நான் தவறு செஞ்சுட்டேன் நீ வா அப்படின்னா குரு அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்காது. ஏன்னா அது வந்து சனி வந்து நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனியால குருக்கு ஒரு யூஸும் கிடையாது, குருவாலையும் சனிக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க கடமை காரியங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது டிஃபர் ஆகும். ஏன்னா பக்கத்து வீடே சனிதான், மகரம். அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு வகையில சனி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் குருவுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆரம்ப நிலைகள்லயே அந்த குருக்கு தன் வீட்டுக்கு பார்வை கிடையாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. தனுசு ராசியில இருக்கவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமே அதுதான். முதல் உங்களை பாருங்க அப்படின்னு. அந்த யோகாசனம்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மேல் நோக்கி பார்க்க வேண்டாம், மேல் நோக்கி பார்த்தா உங்களோட எனர்ஜி மற்றவங்களுக்கு போகும், உங்களோட மூக்கின் நுனிய பாருங்க அப்படிங்கிறது எண்ணூல் பாக்குறதுங்கிறது தான் அந்த விஷயம். அப்ப அவங்கெல்லாம் வந்து இப்ப கோயிலுக்கு போறாங்க, ஒரு மெடிடேஷன்ல உட்காடுறாங்க அப்படின்னா, சிவன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு அங்க இருக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது, அதோட ஆலங்குடிக்கும் போயிட்டு ஆலங்குடியில எல்லாம் போயிட்டு அங்க தட்சிணாமூர்த்தி வழிபட்ட கையோட வெளியே வர மாதிரி தான் இருக்கும். அப்ப அவங்க கொஞ்சம் நிதானமா போய் அந்த ஆலங்குடி முடிச்சுட்டு சிவன் ஸ்தலங்கள்ல போய் உட்காந்துட்டு தியான முறை மெடிடேஷன்ங்கிறது இப்படி மூக்கு நுனிய இந்த சூழ்முனையை பார்த்து அமைதியா பேசாம உட்காரணும். அப்படி உட்கார்ந்து தியானம் பண்ண பண்ண ஒரு ரியலைசேஷன் வரப்போ அவங்களுக்கு எல்லா செழிப்பும் தனுசுக்கு வந்து சேரும். இப்போ மகரத்துலதான் வந்து குரு நீசம். அப்போ குரு நீசம் அப்படிங்கிறப்போ பெருசா ஒன்னும் குரு கெடுதல் அப்படிங்கறதெல்லாம் பண்ண மாட்டார். அவர் அங்க நீசம் அடைஞ்சிட்டாரு, சனி தன் வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கடமை அப்படின்னே போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலான மகர ராசி அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கப்ப அந்த குரு தான் வந்து அந்த மரியாதையும் சொல்லி கொடுக்கக்கூடியது, அந்த திருமண வாழ்க்கையும் சொல்லி கொடுக்கக்கூடியது. அப்ப ஜென்ரலாவே மகர ராசியில இருக்கவங்களுக்குன்னு பாக்குறப்போ படிக்கிற காலங்கள்லயே வந்து குரு ஸ்ட்ராங் ஆயிக்கிறது இவங்களுக்கு நல்லது. எப்படின்னா குரு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் தன்னை சுப்பீரியராகவே முதல் நினைக்க தெரியும்.
இல்லைன்னா மகரத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை தாழ்த்தியே வச்சுக்கிட்டு இருக்கும். ஓகே. நம்மளுடைய டேலண்ட் நம்மளுக்கு தெரியலையோ அப்படின்னு வச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இவங்கெல்லாம் சிறு வயதுல இருந்தே தட்சிணாமூர்த்திய வழிபாடு பண்றது, அதே மாதிரி இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு குரு வழிபாடு பண்ணதான் வரும். இவங்களுக்குலாம் வந்து திருமணம் பெரும்பாலும் மகரத்துல இருக்கவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏர்லி மேரேஜ் அப்படின்னே சொன்னாலும் இவங்களுக்கு அங்கதான் குரு பாடம் கற்பிக்க வரும். இவங்களுக்கு வந்து லைஃபே வந்து திருமணத்துக்கு முன் பின்னு 2 கேட்டகரியா இருக்கும். வரக்கூடிய குரு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான், அந்த குருவும் அமையக்கூடிய குழந்தைகளும் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து மகரத்துக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டாவே இருக்கும். அப்போ அந்த லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதும் மகரம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மகரத்துக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், தனக்கு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிற விஷயத்துக்கு அந்த வேலிடேஷனுக்கும் மகரத்துல இருக்கவங்க பெரும்பாலும் ஒரு போராட்ட நிலையிலேயே இருக்கிற மாதிரி, தன்னை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸும் அவங்களுக்கு வந்து குரு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது அந்த ரெஸ்பெக்ட்ங்கிறது அந்த குரு கிட்ட இருந்து தான் வரணும் அப்படிங்கிறதே வந்து அவ்வளவு சீக்கிரம் மகரத்துல இருக்கவங்களுக்கு புரியாது. அப்போ வாழ்க்கையில நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ் தான் இவங்களுக்கு குருவாவே மாறும். வாழ்க்கை ஒரு பாடம், சனியே வந்து பாடம் கற்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அது ஒரு ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கறது குரு. அப்படிங்கிறப்போ இவங்கெல்லாம் வந்து எல்லோ சஃபயர் அப்படிங்கறத இவங்க போட்டுக்கிறது நல்லது, குருவுடைய பலம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஏன்னா ஆல்ரெடி குரு நீசம் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கை தரமே எப்படின்னு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ்ல இருந்து வரக்கூடிய அமைப்போ இல்ல ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில இருந்து வரக்கூடிய அமைப்புங்கிறதும் மகரத்துக்கு அமையும். அப்போ இவங்களுக்கு எல்லாம் வந்து குருவோட அனுகிரகம் அப்படிங்கிறது வந்து செல்வ செழிப்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த செல்வ செழிப்பு வந்து சனி உழைப்பை போட்டா மட்டுமே இவங்களுக்கு அது கொடுக்கும். இவங்களுக்கு குரு தசையெல்லாம் நல்ல ஹெல்ப் பண்ணும் மகரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு. அதாவது 6, 8, 12 இந்த இடத்துல மட்டும் குரு இல்லாம வேற எந்த இடத்துல இருந்தாலுமே குரு வந்து இவங்களுக்கு நல்லதுதான் பண்ணும். குரு தசா காலங்கள்ல தான் வந்து தெளிவே இவங்களுக்கு பிறக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள சனி வந்து என்னென்ன பாடங்கள் சொல்லி கொடுக்க முடியுமோ எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த குரு தசா, குரு மகாதசை, குரு அந்தர் தசை இல்ல கோச்சாரத்துல குரு மாறுது, நல்ல நிலைமைக்கு போகுது அப்படிங்கிறப்பெல்லாம் திடீர்னு ஒரு டாப்புக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த டைம்ல தான் குரு இவங்களை செழிப்பே ஆக்கும். குருவாலதான் மகரம் செழிப்பே ஆக்சுவலா ஆவாங்க. சனி கொடுத்துரும் அந்த செழிப்பு, அந்த ஒரு தேஜஸ்ங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது குரு செஞ்சிடும் இவங்களுக்கு. அப்போ எப்பங்க எங்களுக்கு அதெல்லாம் செய்யும்? நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க, எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, அத்தனை வயசு ஆயிடுச்சு, இன்னுமா எனக்கு குரு வரல அப்படின்னா குரு உங்களுடைய ஜாதக கட்டத்துல எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு குரு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா செழிப்பான ஸ்தலங்களுக்கு தான் இவங்க அதிகமா போகணும். ஏன்னா ஆல்ரெடி பெரும்பாலான மகரத்துல இருக்கவங்க ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன்லயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். இவங்களுக்குலாம் அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா மட்டும்தான் இவங்க செழிப்பே ஆவாங்க. ஆல்ரெடி டிப்ரெஷன், ஆல்ரெடி நான் இன்னும் என்னை வருத்திக்கிட்டே நான் வந்து சாமி கும்பிடுறேன், இந்த விரதம்லாம் இருக்கேன், அதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகாது. பெருமாள் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, அந்த விஷ்ணு கோயில்களுக்கு போயிட்டு அங்க ஏதாவது மஞ்சள் கலர்ல தானம் பண்றது, குழந்தைங்க வராங்க ஏதாவது தானம் பண்றது, அங்க போயிட்டு அவரை குருவா ஏத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஏன் நான் விஷ்ணு வழிபாடுன்னு சொல்றேன்னா, ஒரு பெருமாள் கோயிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா சோகமா ஃபர்ஸ்ட் போகக்கூடாது, நல்ல செழிப்பா தான் போகணும், நல்ல கலர்ஃபுல்லா தான் போகணும். பெரும்பாலான மகர ராசியில இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த டல் கலர்ஸே சூஸ் பண்றது, தன்னை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி ஏன் காட்டிக்குவானே, நான் சிம்பிளாவே இருந்துக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு வயதுக்கு அப்புறம் அது ஓகே. இல்ல நீங்க வாழ்க்கையில எல்லாமே அனுபவிச்சுட்டீங்க, அது ஓகே. நான் இன்னும் வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்கல, ஆனாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அந்த கலர்ஃபுல் லைஃப்குள்ள போறதுக்கே முதல் பயமும் ஒரு தயக்கமும், தன்னை யாராவது ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற தாட் இருக்கும். அப்ப இந்த பெருமாள் ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு அங்க விஷ்ணு வழிபாடு அப்படி பண்ணிட்டு வரப்போ செழிப்பா நல்ல செழிப்பா சந்தோஷமா போயிட்டு கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வரப்ப இவங்களுக்கு குருவோட அனுகிரகம் அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும். அதாவது தங்கம் சேர்றது, செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மற்றவங்களுக்கு இவங்களுக்கு அதாவது உபதேசம் அப்படிங்கிறது மகர ராசியில இருக்கவங்களுக்கு வரும். நல்லா அவங்களும் ஒரு ஆளுமையான ஒரு தொழில் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ஒரு தேஜஸோட ஒரு செழிப்பா தெரியணும்னா விஷ்ணு தான் இவங்களுக்கு வந்து குருவே. கும்பராசி நேயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ இவங்களுக்கு வந்து 2, 5, 9, 11 குரு இருக்கிறாரு. அந்த திசைகள்ல அவங்களுக்கு தசாபுக்தி நடக்கிறப்போ இவங்களுக்கு திருமணம் அமைகிறது, நல்ல ஒரு வாழ்க்கையில செழிப்பு அமைகிறதுங்களதான் இருக்கும். இவங்களுக்கும் 6, 8, 12 இருக்கு அப்படின்னா நோயை கொடுக்கக்கூடிய அமைப்பும், அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் கூட
ஒழுங்கா வாழ முடியாத ஒரு அமைப்போ, இல்ல ஏதோ ஒரு வகையில ஒரு பிரிவினை குடுக்குறதோ, அந்த மாரி இருந்துரும். 12ல போய் குரு இருக்கிறாரு அப்படின்னா, லைஃப்ல வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதே இருக்காது. எதுலயுமே ஒரு நியாய தர்மமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து உணர்த்தாம அது போயிடும். தொழில்னாலேயே இவங்க மத்தவங்கள ட்ரீட் பண்றதுனாலேயே அவமானப்பட்டு அசிங்கப்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷனும் குரு குடுத்துரும். இவங்களுக்கு வந்து குரு கொஞ்சம் நல்லா இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, அ பொதுவாவே கும்பத்துல இருக்கக்கூடியவங்களோட அமைப்பு மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்குறப்போ, சிறு வயதிலிருந்தே நிறைய அவமானங்களையும், கஷ்டங்களையும் சந்திச்சு வந்ததாவே இருக்கும். அப்ப குரு தான் வந்து அவங்கள ஸ்டடி பண்ற மாரி இருக்கணும். இவங்கலாம் வந்து ஆர்ட் சம்மந்தப்பட்ட, கலை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கும்பம் புடிச்சுக்கணும். அப்படி கும்பம் அத புடிச்சுக்கிறப்ப ஏன் அத புடிச்சுக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு இந்த கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வரணும். அது வந்தோனே அதுக்கு ஒரு குரு வருவார். அந்த குரு சொல்றத இவங்க கேட்டு அந்த குருவ ஃபாலோ பண்ண இவங்களுக்கு அதுவே ஒரு தொழிலா மாறக்கூடிய ஒரு அமைப்பும், அதுவே ஒரு செழிப்ப நோக்கி பின்னாட்கள்ல கூட்டிட்டு போறதையும் அது செஞ்சிடும். இப்போ கும்பத்துல இருக்காங்க, தொழில் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குரு தான் குடுக்கணும். ஆனா, கும்பத்துல இருக்கவங்க ஒரு இரும்பு பொருள உள்ள கொண்டு வராங்க. சனிய உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா, குடும்பத்துல இருக்கவங்க மத்தவங்களுக்கு ஏதாவது சனியில ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, அங்க ப்ராப்ளம் குடுத்துரும். அப்ப குருவால வந்து இங்க ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, குரு நீசம். இரும்புங்கிற சம்மந்தப்பட்ட விஷயத்துல குரு நீசம். அப்போ இந்த கும்பத்துல இருக்கவங்க அதனால தான் வந்து கலை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க தொடுறப்போ, அது ஒரு செழிப்பா மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு இருக்கும். இப்ப பெரும்பாலானவங்க சொல்லலாம், "நாங்க வந்து இரும்பு தொழில் தான் பண்ணிட்டு இருக்கோம். இரும்ப வச்சு நாங்க நல்லா தான் இருக்கோம்." அப்படின்னா, சுத்தி நீங்க குருவ அதாவது அந்த இரும்புங்கிறது வந்து வெறும் அந்த இரும்பு பொருள மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. அதுல நீங்க என்ன உற்பத்தி பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்கு. என்ன கலர்ல அது வருதுன்னு இருக்கு. இப்ப சில பேர் சொல்லலாம், "நான் பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கேன். நான் மெஷின்ஸ் வச்சிருக்கேன்." அப்படின்னா, அதுல நீங்க வந்து சுபகாரியங்கள் நிறைய பண்ணிட்டு தான் இருப்பீங்க. மஞ்சள் பத்திரிக்கை அடிக்கிறது, உங்கள சுத்தி மஞ்சள் இருக்கும். இந்த மாரி மஞ்சள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து கும்பம் பக்கத்துல வச்சுக்கணும். இவங்களுக்கெல்லாம் வந்து சாய்பாபா சாய்பாபாவும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் இவங்களுக்கு ஈக்குவலா ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு குருவோடைய அனுகிரகம், குரு வழிநடத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் வந்து சாய்பாபா வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்களோ கும்பத்துல, அது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், அவங்கள எதுவுமே வந்து தீய விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு தாக்காது. ஏன்னா, சாய்பாபா அப்படிங்கிறவர் வந்து அந்த ஆரஞ்சு கலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிக்கக்கூடியவர் அப்படிங்கிறப்போ, இந்த ஆரஞ்சு ஒரு வகையில இந்த கும்பத்துல இருக்கவங்களுக்கு ஒரு செழிப்புங்கிறத குடுத்துக்கிட்டே இருக்கும். அது இவங்களுக்கு வந்து அந்த பிரைட்டான அந்த தாட்ஸ குடுக்கறது, அந்த சாய்பாபாவ பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து புடிக்கிறது, ஒரு ஒரு அட்ராக்ஷன். அவங்களுக்கெல்லாம் போய் உங்களுக்கு எப்படி சாய்பாபா லைஃப்ல வந்தாங்கன்னு கேட்டா சொல்லக்கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா, குரு அப்படிதான் அவங்களுக்கு வாழ்க்கையில வரும். அதுக்கப்புறம் அவங்க தட்சிணாமூர்த்திய பிடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க ஆனா சொல்றத வந்து கேட்கணும். அதுதான் வந்து குரு அவங்களுக்கு வைக்கிற சூட்சுமமே. ஏன் நான் அத ரிப்பீட்டடா சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில கும்பத்துல இருக்கவங்கனால எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாம் புரியும், எல்லாம் தெரியும். ஆனா, இந்த சனிங்கிற ஒரு விஷயம் அவங்கள்ட்ட வேலை பார்த்துட்டே இருக்கும். இல்ல நான் ஏன் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்? அந்த ஸ்டெப்ப நான் வந்து எடுத்து நான் வச்சு எனக்கு என்ன ஆக போகுது? அது என்ன அப்படின்னா, சனிங்கிறது கர்மா, குருங்கிறது தர்மா. இந்த கர்மத்திலிருந்து நீங்க தர்மத்துக்கு போகணும் அப்படின்னா, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க தர்மத்த நோக்கி போகணும் அப்படின்னா, நீங்க அந்த ஸ்டெப்ப எடுத்து தான் ஆகணும். அந்த தர்மத்தோட பாதை ரொம்ப செழிப்பா இருக்குன்னு தெரிஞ்சாலுமே, இந்த லூப் ஹோல்குள்ள இந்த கர்மா புடிச்சு புடிச்சு இவங்க இழுத்துட்டே இருக்கிறப்ப தான், கும்பத்துல இருக்கவங்க ரிப்பீட்டடான மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறது. சொல்றவங்களும் வந்து உனக்கு எவ்வளவுதான் சொல்றது? ஒரு முயற்சி தான் பண்ணி பாரேன். கண்டிப்பா நல்லா இருக்கும். அது என்ன 2டே விஷயம் தான். ஒண்ணு சக்சஸ் ஆக போகுது, இல்ல ஃபெயிலியர் ஆக போகுது. இது 2மே நீ ஈக்குவலா ஏத்துக்கோ. அதுதான் வந்து குரு சொல்லக்கூடிய விஷயம். ஏதாவது அதுலருந்து அந்த பிலாசபிக்கல் தாட்ஸ் வரதும் சரி, அதுலருந்து ஒரு ஐடியா வரதும் சரி, குரு பலம் அப்படிங்கிறது கும்பத்துக்கு இருந்துட்டாலே, லைஃப்ல வந்து குரோத் மட்டுமே பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் கும்பத்துக்கு அதிகமாவே உண்டு. இப்போ மீனத்துல குரு நல்லா இருக்கிறாரு அப்படின்னா, ராஜயோகமே மீன ராசிக்கு தான். மொத்த ராஜயோகத்தையும் மீன ராசிக்கு குரு, ஏன்னா குருவோட வீடு அது. அதோட மோட்சஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த மோட்சஸ்தானம் இந்த குரு ராஜயோகம் கொடுக்குது அப்படின்னா, இவங்க மத்தவங்களுக்கு தனக்கு தெரிஞ்ச விஷயத்த ப்ரீச் பண்றதும், ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸா இல்லாம இருக்கிறதும், அதே போல இல்யூஷன்ஸ்குள்ள போகக்கூடிய அமைப்பும் வந்து மீனத்துக்கு உண்டு. இந்த இல்யூஷன்ஸ்ல இருந்தெல்லாம் இவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா, குரு ராஜயோகம்ங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது 1, 2, 5, 7, 9, 11 இத்தனை இடங்கள்லயும் அவங்களுக்கு குரு இருந்துச்சுன்னா செழிப்பத்தான் கொடுக்கும்.
இந்த 6 8 12 தவிர்த்து இந்த 6 8 12ல அந்த 12ல போய் குரு உட்கார்ந்துட்டா கூட ஏதோ ஒரு வகையில வந்து அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பை தான் குரு கொடுக்கும். பெரும்பாலும் மீனராசிக்காரங்களை வந்து காப்பாத்துறதே குருவா தான் இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு பணம்ங்கிறது எப்படியாவது குரு கொடுத்துரும். ஒரு கடனாவோ இல்ல அந்த ஒரு அவமானப்பட விடாம பண்ணிடும். அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் அந்த செழிப்புங்கிற ஒரு விஷயத்திலயும் வந்து விட்டுறவே விட்டுறாது குரு. இவங்களுக்கு பொதுவாகவே மீனராசியில இருக்கவங்களுக்கு வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமையும். அந்த தொழில் மூலியமாவே அந்த அவங்க உழைப்புகள்லாம் போட்டு ஒரு செழிப்புங்கிறது தன்னைத்தானே பில்ட் பண்ணிக்கவும் முடியும் மீனத்தினால. ஆனா இங்க குரு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மீனத்துக்கு லைஃப் பார்ட்னர் தான் இவங்களுக்கு பெரிய ட்ராப்பு. ஏன்னா மீனத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரன் எப்படி அப்படின்னா ஓவர் டிபெண்டன்சி கிரியேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ குரு சந்திரன் சேர்ந்தா அது யோகம் அப்படின்னா கூட அந்த சந்திரன் வளர்ப்பிறையா தேய்பிறையாங்கிற விஷயமும் மீனத்துல இருக்கு. அவங்களுக்கு அந்த லைஃப் பார்ட்னருங்கிற ஒரு அமையறக்குள்ள அவங்களுக்கு ஒரு போராட்டம் வரும். இவங்களுக்குமே இப்ப இவங்களே ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றாங்க, அதுலயும் பல வருஷங்கள் கழிச்சு ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ற மாதிரியோ இல்ல ஏதோ ஏதோ ஒரு மறைமுகமா ஏதோ ஒரு விஷயம் அந்த டிபெண்டன்சின்னு போறப்ப பெரிய ஏற்றத்தையும் கொடுத்துரும், டிராபேக்குன்னு ஒன்று கொடுத்தா மொத்தத்தையும் உருவி விடுற மாதிரி வந்து மீனத்துக்கு டிராபேக்குன்னு பார்த்தா லைஃப் பார்ட்னர்னால டிராபேக் ஆகிறதும் இல்லைன்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த 5ல என்ன கிரகம் இருக்கோ ஒருவேளை குருவால ஹெல்ப் பண்ண முடியாம போகிற பட்சத்துல அவங்க பிள்ளைகள்னாலேயே ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ற மாதிரியோ மீனத்துக்கு வேர்ஸ்ட் கேஸா நான் சொல்றேன். மற்றபடி அவ்வளோ சீக்கிரம் குரு அப்படி அவமானப்பட்டு அசிங்கப்படுத்த விட மாட்டார். ரொம்ப மோசமடைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் அது நடக்கும். மீனத்துல இருக்கவங்கலாம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனக புஷ்பராகம் எல்லோ சஃபயர் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்கா குருவோடைய அந்த ஒரு கல் போடுறாங்கன்னா அது குருவோடது மட்டும் போட்டாலே போதும். அவங்களுக்கு வந்து குரு பலம்ங்கிறது எப்பவுமே அவங்கள்ட்ட ஸ்ட்ராங்காவே இருக்கும். அவங்க அபிஷேகங்களுக்கு நிறைய கொடுக்கணும். சிவன் ஸ்தலங்கள்ல போயிட்டு பாலபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வர்றது, அதே மாதிரி இந்த மஞ்சள் தானங்கள் அதிகமா பண்ணணும். மீனத்துல இருக்கவங்க தன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களை செழிப்பா வச்சுக்கிறது, குருவை மதிக்கணும். குருவை மதிக்கிறது ஏன் அது குருவை மதிக்கணும்னு சொல்றேன்னா, பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு பெண்கள் அப்படின்னு வரப்போ செஞ்ச உதவியை சொல்லி காட்டக்கூடிய ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்கும். அது ஆணோ பெண்ணோ செஞ்ச உதவியை நம்ம சொல்லி காட்டுறோம்னாலே குரு அனுகிரகம் போயிடும். குரு அனுகிரகமே இருக்கவே இருக்காது. அதை மட்டும் இவங்க செய்யவே கூடாது. ஏன்னா இவங்க யார்ட்டையாவது கடன் கொடுத்துட்றாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணி வாங்குற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பெரியவங்களா இருக்காங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப பிரச்சனை பண்றாங்கன்னா அந்த பெரியவங்களை மதிக்கிறது, சில விஷயங்கள் வந்து இவங்க புரிஞ்சுக்கணும். தான தர்மங்கள் பண்ணுனா கூட யாருக்கும் சொல்லாம தெரியாம தான தர்மங்கள் பண்ணிட்டு போய்க்கிறது நல்லது. ஒரு சில மீனராசிக்காரர்கள் என்ன செஞ்சாலுமே வெளியே தெரியவே தெரியாது. ஏன்னா இந்த ஒரு மீன் எத்தனை வகையா இருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு மீனராசிக்காரங்களோட லைஃப் ஸ்டைலுமே தனித்தனி ஒரு சாப்டராகவே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வேறுபடும் ஒவ்வொரு மீனராசிக்காரங்க வாழ்க்கையும். மொத்தத்துல மீனராசி அப்படின்னாலே குரு அனுகிரகம் பரிபூரணமா உண்டுங்கிறது தான் அவங்க ஏத்துக்கணும். அது நீச்சத்துல இருக்கோ இல்ல ஒரு பகையா இருக்குதோ அது எப்படி இருந்தாலும் சரி, குரு பரிகாரங்கள் அப்படின்னு இவங்க செஞ்சுட்டாங்கனாலே, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த காளகஸ்தி போறது, ஆலங்குடி, இது எல்லா கோயிலுக்குமே இவங்க போயிட்டு வர்றது நல்லது. ஏன்னா இது மோட்சம். மீனம்ங்கிறது மோட்சம். உங்களுக்கு பர்டிகுலரா இந்த கோயில் தான் அப்படிங்கிறது இல்ல. தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய குரு இருக்கக்கூடிய எந்த ஸ்தலமா இருந்தாலுமே அது அவங்களுக்கு உகந்த ஸ்தலம் தான். இது வரைக்கும் 12 ராசினியர்களுக்குமே வந்து குரு என்னென்ன மாதிரியான நன்மைகள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்காக ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.